நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பாக இந்த நாள் நல்ல நாளாக எல்லாருக்கும் அமையட்டும். ஞாயிற்றுக்கிழமை 31 மே மாதம் அற்புதமான இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி விரதம், பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது மரண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் புதிய முயற்சியோ சுபகாரியமோ நடத்துவதற்கான நாள் கிடையாது. ஏன்னா கரி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். இன்று நமக்கு வேண்டுதல், பிரார்த்தனை, குலதெய்வ வழிபாடு, மனசில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பௌர்ணமி மாலை நேரம் 6 மணிலேருந்து 10 மணி இரவு வரையும் நம்மளுடைய பிரார்த்தனை பிரபஞ்சத்தில் வெளிப்படையாக வெளியே பால்கனி மொட்டை மாடியில் உட்காந்து பிரார்த்தனை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இதில் இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு நவக்கிரகத்துடைய தோஷம் இருக்குது, ஒரு யம பயம் இருக்குது, வாழ்க்கையில் விரக்தியாக இருக்குது அப்படின்னா எல்லா தோஷத்தையும் நீக்கிறது அப்படின்னா பிரதோஷம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நித்திய பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு கோயில் சிறப்பு இருக்குதுங்க. எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் தியாகரேஸ்வரர், அதாவது தியாகராஜ சுவாமி அங்கே ரொம்ப நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய அமைப்பில் தியாகரேஸ்வரர் அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய சந்நிதி. அங்கே ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமாக குருவாக இருந்து நமக்கு நவக்கிரகமாக வரிசையாக நின்னாங்களாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் வரிசையாக நின்று வழிபட்டு அந்த ஈசன்ட்ட வரம் பெற்ற ஸ்தலம் அப்படிம்பாங்க. அப்படி நவக்கிரகமே வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறனால தான் நம்மளுடைய 7 ஜென்ம பாவமும் அங்கே நீக்கக்கூடிய இடமாக இருக்குது, நீங்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ வாழ்நாளில் ஒரு நாளாவது நம்மளுடைய கிழமையிலையோ நம்ம நட்சத்திரம் அன்னைக்கோ போயிட்டு எனக்கு எல்லா ஜென்ம பாவமும் போகணும், அதே போல் இப்போ செஞ்ச பாவமும் போகணும், நம்ம நவக்கிரக தோஷமும் போகணும் அப்படின்னு நித்திய பிரதோஷமாக அங்கே நடக்கக்கூடிய பிரதோஷ காலமாக அபிஷேகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம ஒரு அபிஷேகத்துக்கு வாங்கிக்கிட்டு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச வரையிலும் மாலை மற்றும் பிரசாதமாக அன்னதானத்துக்கு ஏதாவது வாங்கி இந்த மாதிரி பௌர்ணமியில் போய் நீங்கள் வழிபாடு எடுத்தாலும் மிக அற்புதமாக இருக்கும். எந்த நாளுங்கிறது கிழமையில் போகலாம், உங்கள் நட்சத்திரத்தில் போகலாம், இதுபோல் பௌர்ணமி நாள்லையும் போகலாம். அப்படி போகும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை மன சஞ்சலமும் மன கஷ்டமும் எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு அந்த சிவன் ஸ்தலத்துக்கு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்படி நம்மளுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் பல இடத்துக்கு போயிருப்போம். அப்போ இந்த கோயிலை போய் மொத்தமாக போய் நம்ம பாவக்கணக்கை ஒப்படைச்சிட்டு இனிமே நான் புதுமையாக இருப்பேன், நான் நல்ல விஷயத்தை செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான சிந்தனையில் நம்ம வழிபாடு எடுங்களேன். இந்த பௌர்ணமி தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடல் சமுத்திர இடத்துலையும் அமைதியாக உட்காந்து அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து என்னோடய மனசு சாந்தம் அடையணும், அமைதி அடையணும், உற்சாகமான வேலைகளை நான் செய்யணும், இந்த பிரபஞ்சத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னால் முடிஞ்ச சேவையோ தான தர்மமோ செய்யக்கூடிய சக்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு, என்னோடய தாயை காப்பாற்று, என்னோடய அம்மாவை காப்பாற்று, எங்கள் குடும்பத்துடைய விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கணும்னு அந்த முழு நிலவு ஒளியில் நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிக்கிங்க, சிறப்பாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.